ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் சில அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம். அது என்ன அப்டேட்னா, நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் சந்தோஷ் நாராயணை பற்றி பேசியிருக்காங்க. அது என்னன்னா, பரியரும் பெருமாள் கதையை சந்தோஷ் நாராயணன் கேட்டுட்டு இப்படிலாம் நடக்குதான்னு கேட்டபோது, இதை தாண்டி இருக்கணும் வாழ கதையை சொல்லியிருக்கேன். இந்த கதையை எப்போ செய்தாலும் நான் செய்கிறேன்னு அன்னைக்கே பேசி வச்சிருந்தார். இடையில் மாமன்னன் படத்துக்காக நான் ஏஆர் ரஹ்மான் கிட்ட போகும்போது வாழையை நான் தான் பண்ணுவேன்னு பிரியமாக சொல்லியிருக்கிறார் சந்தோஷ் அப்படின்னு மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணா பெண் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அது என்னன்னா, பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், சமூகம் அவங்களை எப்படி பார்க்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப பாதிச்சது. நாம ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கைகளை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம். பெர்லின்ல கொட்டுக்காளி படம் பார்த்துட்டு இது 10-100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையான்னு கேட்டாங்க. இப்போ நடக்குன்னு சொன்னதும் அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அண்ணா பெண்ணு பேசியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் வீடியோல பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க சொன்னதை உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் டுடே அப்டேட்ஸ். இதில் ஏதாச்சும் அப்டேட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த அப்டேட் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மூவி லவர்.